அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பல அரசியல் கட்சிகள் மக்களை தேடி அவங்களோட பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் வாக்குக்கான அரசியல் இல்லாமல் தமிழ் மக்களுக்கான தமிழ் உணர்வுக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கும் அண்ணன் ஒப்பற்ற தலைவர் அண்ணன் வேல்முருகன். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வளைகுடா நாட்டில் அண்ணன் வந்து அங்கே உலக தமிழர்களை சந்தித்து வராரு. அவங்கள சந்திக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய அரசியலை தொடர்ந்து அதிலிருந்து தடமாறாமல் களம் கண்டிருக்கும் அண்ணங்கிட்ட அவங்க பேசுகிறப்ப அவங்க சந்தோஷப்படுறதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே சில பேர் மாரி வாக்குக்கான அரசியல் அவர் பண்ணலை. புரியுங்களா? அவர் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் ஒரு அரசியல் பண்ணுற கட்சினா அது தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும்தான், அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது அவர் வழி நடத்தும் பல லட்ச தம்பிகள் வந்து அந்த அவரோட பாதையை சுமந்து இப்போ கடந்துட்டு இருக்கோம். அண்ணன் தமிழரசனோட படையிலிருந்து எப்படி அடுத்த கட்டமாக எங்களை வளர்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் அதுக்கட்ட இருக்கிற தளபதி கிட்ட நம்மளோட தலைவர் அவரோட திட்டங்களை அவர் செஞ்சதை வந்து சொல்லிட்டு இருக்கோம். சில பேர் மாரி அரசியலுக்காக நாங்கள் இந்த கட்சியை வந்து வழிநடத்தி செல்லலை. அதே மாதிரி சில மின்னுக்கு பின் புறணா பேசி ஒரு காரியத்தை நாங்கள் செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அவர் விஜய் அவர் வந்து அரசியலுக்கு வரட்டும், சட்டமன்றம் ஜெயிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து அவர் வந்து ஒரு வார்டு கவுன்சிலர், அதுக்கப்புறம் தலைவர், அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் வந்து அமைச்சர், எதிர்கட்சி, இப்படி ஒவ்வொன்றா போட்டோம். அவர் வந்து அரசியலில் நாங்கள் எந்த ஒரு விமர்சனமும் பண்ணலை. அவர் செய்கிற சில செயல்கள் தான் தவறுன்னு வந்து அண்ணன் வேலுமுருகன் சுட்டி கட்டிருக்காரு. ஆனால் இப்போ சில கட்சி இருக்குது பாருங்கள், சில கட்சியில் ஒரு கட்சி தொடர்ந்து அவங்கள வந்து தரைகுறவாக பேசுறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காப்புல. ஒரு எப்படி சொல்கிறது,